ஓகே. ஸோ இந்த கிளாஸில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, லோட்ஸ் ஆன் ரிஜிட் பேமெண்ட், அதில் வீல் லோடை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ லோட்ஸ் ஆன் ரிஜிட் பேமெண்ட்டில் என்னென்ன லோடெலாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, நமக்கு தெரியும் டெட் லோட் அண்ட் லைவ் லோட். டெட் லோட் அண்ட் லைவ் லோட். ஸோ ரோடு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து விண்ட் லோட் அண்ட் எர்த்குவைக் லோட் கன்சிடர் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டோன்னா, தெர் இஸ் நோ நீட். விண்ட் லோட் அண்ட் எர்த்குவைக் லோடு தெர் இஸ் நோ நீட். சரிங்களா? ஆனால் ஒயில் கோயிங் இன் த ரோடு, சரிங்களா, எப்போ இட் வில் கிராஸ் த ரிவர், நம்ம வந்து ரிவரை கிராஸ் பண்ணுவோமோ அந்த டைமில் என்ன அப்படின்னா வி ஹாவ் டு ப்ரொவைட் த பிரிட்ஜஸ். சரிங்களா? ஸோ இப்போ பிரிட்ஜஸ் பண்ணும்போது, மேஜர் பிரிட்ஜஸ் பண்ணும்போது, மைனர் பிரிட்ஜஸ் பண்ணும்போது வி ஹாவ் டு டிசைன் ஃபார் சீஸ்மிக் கண்டிஷன்ஸ் ஆல்சோ. சரிங்களா? ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னது விண்ட் லோடு, சீஸ்மிக் லோடு, இந்த ரெண்டையும் கன்சிடர் பண்ணணும். எது ஹையராக இருக்கோ அதுக்கு டிசைன் பண்ணணும். பட் ஃபார் தி ரோடு தேர் இஸ் நோ நீட் ஆஃப் எர்த்குவைக் லோட் அண்ட் விண்ட் லோட். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம். சரியா? ஸோ இப்போ லோட்ஸ் ஆஃப் ரிஜிட் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெட் லோட், லைவ் லோட். சரிங்களா? டெட் லோடை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் வெயிட்டு நமக்கு தெரியும். நம்ம வந்து வால்யூம் இன்டு யூனிட் வெயிட் போட்டு கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் இக்னோர்டு. தெர் இஸ் நோ நீட், நோ எஃபெக்ட் ஆன் ரிஜிட் பேமெண்ட். சரிங்களா? ஸோ டெட் லோடை பொறுத்த வரைக்கும், ஏன்னா டெட் லோடை வந்து நம்ம அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஒரு பில்டிங்ஸ் மாதிரியோ ஒரு பிரிட்ஜஸ் மாதிரியோ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சுரல் காம்பனண்ட்டை கனெக்ட் பண்ணி லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது இல்லை. இட் இஸ் டைரக்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் தி சப்கிரேட், தட் இஸ் சாயில். சரியா? ஸோ அப்போ டெட் லோட் இஸ் நாட் எ எஃபெக்ட், நாட் எ பிக் டீல். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வி ஹேவ் டு கோ ஃபார் லைவ் லோட், that is wheel load. Mainly for pavement design we are considering the live load is wheel load. ஓகே. ஸோ இப்போ வீல் லோடு வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ப்ரொவிஷன். நமக்கு என்றைக்குமே லோடை வந்து எந்த பாயிண்டில் வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற கிரிட்டிக்கல் கண்டிஷன் 3 படித்தோம். ஒன்று இன்டீரியர் அண்ட் எட்ஜ் அண்ட் கார்னர். சரியா? ஸோ இப்போது அந்த அடிப்படையில் வெஸ்டர்கார்ட் ஈக்குவேஷன் ஃபார் வீல் லோடு. வெஸ்டர்கார்ட் வந்து என்னது வீல் லோடுக்கும் ஈக்குவேஷன் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஈக்குவேஷன்லாம் நீங்கள் படிக்கணுமான்னு கேட்டால் தேர் இஸ் நோ நீட். ஈவன் கேட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் மெயினாக கேட்குறது இல்லை. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ நம்ம படிக்க வேண்டியது சிம்பிளாக பேசிக் கான்செப்ட் தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெஸ்டர்கார்ட் ஈக்குவேஷன் ஃபார் வீல் லோடு. ஸோ வெஸ்டர்கார்ட் ஈக்குவேஷன் ஃபார் வீல் லோடு கொஷின் கேட்பாங்க. வீல் லோடை ப்ரொப்போஸ் பண்ணது யாருன்னு கேட்பாங்க, வெஸ்டர்கார்ட். சரியா? ஃபஸ்ட்டு என்னென்னா த லோட் ஸ்ட்ரெஸ் டியூ டு இன்டீரியர் லோடிங், அதுக்கப்புறம் எட்ஜ் லோடிங், அப்புறம் 3வது கார்னர் லோடிங். அப்போது இன்டீரியர் லோடிங். இன்டீரியர் லோடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, டென்சைல் ஸ்ட்ரெஸ் அட் தி பாட்டம் ஆஃப் தி ஸ்லாப். ஏன் நமக்கு தெரியும் என்னது, இதுதான் நம்மளுடைய ஸ்லாப்னு வைங்களேன். ஸோ இதில் இன்டீரியர்னால் இந்த போர்ஷன், இங்கே லோடு ஆக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்லாப் இப்படி பெண்ட் ஆகும். ஸோ இப்போ கீழே தான் என்ன அப்படின்னா டென்ஷன். ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் அட் தி பாட்டம் ஆஃப் தி ஸ்லாப். ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி எட்ஜினாலும் அதே கான்செப்ட் தான். என்னது, இந்த மாதிரி ஸ்லாப் இருக்குது, பிளான் வியூவில் காட்டுறேன். இங்கே லோடு அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்னது, இந்த டைரெக்ஷனில் பெண்ட் ஆகும், அப்படி தானே? ஸோ அப்போது இங்கேயுமே பாட்டமில் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். ஆனால் கார்னரில் லோடு அப்ளை பண்ணால் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா, பெண்டிங் வில் பி ஷாக்கிங். சரிங்களா? அதாவது என்னது, ஹாகிங். அதாவது என்னது, அப்வேர்டு பெண்டு இப்படி ஆகும். ஏன்னா கார்னரில் ரோடு அப்ளை பண்ணும்போது இப்படி இருக்குங்க, இப்படி இருக்குது. இந்த கார்னரில் போய் லோடு அப்ளை பண்ணுறேன், என்ன ஆகும், இப்படி தானே பெண்ட் ஆகும், இப்படி பெண்ட் ஆகும். ஸோ இப்போ இது என்னென்னா ஹாகிங் பெண்டிங் சொல்லுவோம். அப்போ என்னென்னா மேலே என்ன ஆகும் பாருங்கள், டென்சைல் இப்படி பெண்ட் ஆகும்போது கீழே தான் டென்சைல் ஆகும், அப்படி தானே? மேலே கம்ப்ரஷன் ஃபைபர், கீழே டென்ஷன் ஃபைபர். அதே இப்படி பெண்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், மேலே டென்ஷன், கீழே கம்ப்ரஷன். ஸோ இந்த கான்செப்ட் தான் புரியணும். அப்போ இன்டீரியர்லேயோ எட்ஜ்லேயோ லோடு அப்ளை பண்ணோம் அப்படின்னா, பாட்டம் ஆஃப் தி ஸ்லாப் வில் பி இன் டென்ஷன், டாப் ஆஃப் தி ஸ்லாப் வில் பி இன் கம்ப்ரஷன். அதே இது கார்னர் லோடிங் அப்ளை பண்ணோம், கார்னரில் லோடு அப்ளை ஆச்சு அப்படின்னா, டாப் போர்ஷன் இஸ் கம்ஸ் அண்டர் டென்ஷன், த பாட்டம் ஆஃப் த ஸ்லாப் கம்ஸ் அண்டர் என்னது, கம்ப்ரெஷன். சரியா? ஸோ இதுதான் புரிஞ்சிக்க வேண்டியது. மற்றபடி இந்த ஈக்குவேஷன்லாம் படிக்க வேண்டாம். ஸோ அப்போ 3 கண்டிஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்துங்க. ஸோ உங்களால் முடிஞ்சுன்னா கார்னர் லோடிங் ஃபார்முலா மட்டும் படிச்சிங்க. 3PB/H2 1 - A√2/L the whole power 0.6. சரிங்களா? இந்த இதை நல்ல தெளிவாக இதை பார்த்து வச்சுங்க. ஏன்னா இதே இதை மாற்றி இன்னொரு ஃபார்முலா ஒன்று வரும். அதனால் ஒருவேளை இந்த ஃபார்முலா டேரெக்டாக கேட்டால் கூட பவரில் 0.6 இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஸோ எஸ்சினா அவங்களுக்கு என்ன தெரியும், ஸ்ட்ரெஸ்ஸு அட் இன்டீரியர் லோடிங், எட்ஜ் லோடிங், கார்னர் லோடிங், அவ்வளோதான். வேறு எதுவுமே இதில் சொல்லலை. ஹெச்னா ஸ்லாப் திக்னஸ். சரிங்களா? இல்லை ஒரே ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், இந்த வெஸ்டர்கார்டோடைய ப்ரொப்போசலில் ஆக்சுவலாக கார்னரில் லோடு அப்ளை ஆகும்போது நமக்கு தெரியும் இட் இஸ் கிரிட்டிக்கல். ஏன் கார்னரில் லோடு அப்ளை ஆகுது அப்படின்னா,
டாப் போர்ஷன் கம்ஸ் அண்டர் டென்ஷன், காங்கிரீட் வீக் இன் டென்ஷன். அப்போ என்ன அப்படின்னா இட் வில் கிரியேட் ஏ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். இந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி என்ன அப்படின்னா கிராக்ஸ் வில் டெவலப். சரியா, ஏன்னா காங்கிரீட் வீக் இன் டென்ஷன். ஸோ அதனால் என்ன அப்படின்னா அந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எங்கே அக்கர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல என்னது காங்கிரீட் வீக் இன் டென்ஷன். ஸோ அந்த இடத்துல ஸ்டீல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வி ஹேவ் டு என்னது நல்லிஃபை தட் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். சரியா, வி ஹேவ் டு என்னது காம்ப்ரமைஸ். நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலான்னா அதை அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணால் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். ஸோ த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அக்யூஸ் அட் ஏ சம் டிஸ்டன்ஸ் எக்ஸ் அலாங் தி டயகனல். சரிங்களா, அதை எக்ஸ்ன்னு சொல்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அலாங் தி டயகனல். இப்போ இதான் ரோடுன்னு வைங்களேன், இந்த இடத்துல ரோடு அப்படி ஒரு கார்னர். அப்போது இப்படியாக ஸ்லாப் பெண்டாக ட்ரை பண்ணும். சரியா, அப்போ இதுதான் டயகனல். இந்த டயகனலில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் எனக்கு வந்து கிராக் ஃபார்ம் ஆகுது, புரியுதா? எவ்வளோ டிஸ்டன்ஸில் கிராக் ஃபார்ம் ஆகுது, இதுதான் எக்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன 2.58 AL பவர் 0.5, அதாவது AL பவர் 1/2. அப்படின்னா என்ன அர்த்தம், ரூட் ஆஃப் ஏஎல்னு அர்த்தம். அதாவது 2.58 இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு எல். சரியா, ஸோ இந்த ஃபார்முலா தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, ஸோ இதான் சொல்லியிருப்பாங்க எக்ஸுங்கிறது அப்பக்ஸ் ஆஃப் தி ஸ்லாப். நம்ம ஸ்லாபோடைய அந்த அப்பக்ஸ் பாயிண்ட் இருக்குல்ல, இதான் அப்பக்ஸ் பாயிண்ட்டு சொல்லுவோம், ஏன்னா அப்பு இடம் மூவ் ஆகும்போது. ஸோ அதில் இருந்து நமக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த கிராக் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் எக்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆர்னா ரேடியஸ் உங்களுக்கு தெரியும், ரேடியஸ் ஆஃப் வீல் லோட் டிஸ்ட்ரிபியூஷன், எல்லுங்கிறது ரேடியஸ் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ். இப்போ இதில் ஒன்று இந்த வீல் லோடு ப்ரொப்போசல் கொடுத்தது யாருன்னா வெஸ்டர்கார்டு. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஒரு 3 பேர் வருவாங்க. சரியா, ஸோ இன்டீரியரு எட்ஜி கார்னர் 3 ஃபார்முலா கொடுத்துருக்காரு. ஆனால் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. எட்ஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த ஃபார்முலா வந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தரமானதாக இல்லை. அப்படிங்கிறனால அந்த வெஸ்டர்கார்டோடைய 2 ஸ்டூடெண்ட், ஒருத்தர் பேர் என்ன டெல்லர், இன்னொருத்தர் பேர் என்ன சுதர்லேண்ட். இந்த 2 பேரும் சேர்ந்து என்னன்னா அந்த ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. எதுக்கு, எட்ஜ் லோடுக்கு. அதான் மாடிஃபைடு ஈக்குவேஷன் ஃபார் வீல் லோட் ஸ்ட்ரெஸ் கிவன் பை வெஸ்டர்கார்ட். ஸோ அதுக்கப்புறம் கார்னர் லோடை யார் வந்து மாடிஃபை பண்ணியிருப்பார்னா கெல்லி. சரியா, அப்போ ஒரு 3 பேர் வராங்க. அதில் 2 பேர் சேர்ந்து எட்ஜ் லோட் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணுறாங்க. கெல்லி மட்டும் வந்து கார்னர் லோட் ஸ்ட்ரெஸ்ஸை மாடிஃபை பண்ணுறாங்க. இன்டீரியர் லோடிங்கில் யாருமே எந்த டச்சும் பண்ணல. சரியா, ஸோ அப்போது கெல்லியோடைய ஈக்குவேஷனுக்கும் வெஸ்டர்கார்டோட ஈக்குவேஷனுக்கும் ஃபார் கார்னர் லோட் ஸ்ட்ரெஸ்க்கு என்ன வித்தியாசம், ஒன்றுமே கிடையாது. அங்கே 0.6ன்னு இருந்தார இவர் 1.2ன்னு மல்டிப்ளை பண்ணியிருக்காரு, 2 டைம்ஸ் கொண்டு வந்திருக்காரு 1.2. ஸோ அதனால தான் சொன்னேன் வெஸ்டர்கார்டோட ஈக்குவேஷனுக்கும் கெல்லியோட ஈக்குவேஷனுக்கும் கார்னர் லோட் ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரே ஒரு வேரியேஷன். அங்கே 0.6 இங்கே 1.2. இதை மட்டும் மாற்றி கொஸ்டின் கேட்கலாம், தெளிவாக படிச்சுங்க. வெஸ்டர்கார்டு 0.6, இவர் அதோட 2 மடங்கு வச்சுருக்காரு 1.2. சரியா, ஸோ இதான் என்ன அப்படின்னா வீல் லோடு ஸ்ட்ரெஸ். சரிங்களா, லைவ் ரோடில் வீல் லோடு வந்துருக்கு. ஸோ இது போல் சம் செகண்டரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அதை நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். சரிங்களா, ஸோ இப்போ வீல் லோடு ப்ரொப்போஸ் பண்ணது வெஸ்டர்கார்டு, அது ஒரு கொஷின் கேட்க பாசிபிள் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்டீரியர் லோடிங்கில் டென்சைல் ஸ்ட்ரெஸ் எங்கே பாட்டம் ஆஃப் ஸ்லாப்பா டாப் ஆஃப் ஸ்லாப்பா அந்த மாதிரி கேட்பாங்க. எட்ஜ் லோடிங்கில் டென்சைல் ஸ்ட்ரெஸ் அட் பாட்டம் ஆஃப் ஸ்லாப். ஆனால் கார்னர் லோடிங்கில் டென்சைல் ஸ்ட்ரெஸ் என்னது அட் தி டாப் ஆஃப் தி ஸ்லாப் டாப்பில். சரியா, ஸோ ஃபார்முலாவில் சின்ன வேரியேஷன் 0.6 வெஸ்டர்கார்டு, 1.2ன்னு வந்தால் என்னது கெல்லி. சரியா, இது வெஸ்டர்கார்டு, இது கெல்லி. இந்த ஃபார்முலாவுடைய வேரியேஷனை பார்த்து வச்சுங்க. சரியா, அதே மாதிரி யார் அந்த வேரியேஷன் பண்ணாங்க அதை பார்த்துங்க. அப்புறம் அந்த கிராக் ஃபார்ம் ஆகுது ஃப்ரம் தி அப்பக்ஸ் டிஸ்டன்ஸ், அப்பக்ஸ் டிஸ்டன்ஸில் அலாங் தி டயகனலில் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 2.5 டைம்ஸ் ரூட் ஆஃப் ஏஎல். சரியா, அதான் ஏஎல் பவர் 0.5ன்னு போட்டுருக்கேன். சரியா, ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னா யார் வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணாங்க, மாடிஃபைடு பை எட்ஜ் லோடு ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா கிவன் பை த வெஸ்டர்கார்ட் இஸ் மாடிஃபைடு பை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. டெல்லர், சுதர்லேண்ட், ஏன்னா கெல்லி, போத் டெல்லர் அண்ட் சுதர்லேண்ட். அப்போ டெல்லர் அண்ட் சுதர்லேண்ட். கார்னர் லோட் ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன் given by the Westergaard is modified by Kelly. சரியா, இதான் கொடுப்போம். ஓகே, ஸோ இதுதான் வீல் லோட். தேங்க்யூ ஸோ மச்.